இந்த வீடியோவில் இந்திய ரயில்வே பற்றிய மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்திய ரயில்வே துறையினை நவீனமயமாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் யார்? சாம் பிரெட்ரோடா. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன? 536 ரயில் நிலையங்கள். உலகின் மிக நீண்ட நடைபாதையை கொண்ட இந்திய ரயில் நிலையம் எது? அதாவது 1355 மீட்டர். கோரக்பூர் ரயில் நிலையம் உத்தரப்பிரதேசம். ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆர்சிஎஃப் பஞ்சாபில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கபூர்தலா. இந்தியாவில் பயணிகளுக்கான ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. ஆசியாவில் முதலாக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட நாடு எது? இந்தியா. உலகிலுள்ள மிக பெரிய தொடர்வண்டி அமைப்புகளில் இந்தியாவின் இடம் 4வது இடம். இந்தியாவின் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து எந்த 2 இடங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? மும்பை முதல் தானே வரை. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே இணைப்பு போக்குவரத்தில் இந்தியாவின் இடம் என்ன? 2வது இடம். பீகார் மாநிலம் ரூர்க்கிக்கு கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்வதற்காக சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1851. இந்தியாவின் முதலாவது புல்லட் ரயில் சேவை எந்த 2 இடங்களை இணைக்கின்றது? மும்பை முதல் அகமதாபாத்தை இணைக்கின்றது. 1901ஆம் ஆண்டு ரயில்வே வாரியம் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? கர்சன் பிரபு காலத்தில். எந்த ஆண்டில் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டிலிருந்து பிரிக்கப்பட்டது? 1924ஆம் ஆண்டு. ரயில்வே பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டிலிருந்து பிரிக்க பரிந்துரைத்த ஆணையம் எது? அக்வர்த் கமிட்டி. இந்திய ரயில்வேயில் மொத்தம் எத்தனை மண்டலங்கள் உள்ளன? 17 மண்டலங்கள். இந்தியாவில் முதல் மோனோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? மும்பையில் தொடங்கப்பட்டது. ரயில்வே மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை சிஎஸ்டியில் அமைந்துள்ளது. ரயில்வே கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. ரயில்வே வடக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ரயில்வே வடகிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? காரக்பூரில் அமைந்துள்ளது. ரயில்வே வடகிழக்கு எல்லை மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கவுகாத்தியில் அமைந்துள்ளது. ரயில்வே தெற்கு மண்டலத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? சென்னை. ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? செகந்திராபாத். ரயில்வே தென்கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? கொல்கத்தா கோல்டன் ரீச். ரயில்வே மேற்கு மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை சர்ச் கேட். கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? புவனேஸ்வர். வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? அலகாபாத். கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம். கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? ஹாஜ்பூர். 1856ஆம் ஆண்டு தென் இந்தியாவின் முதல் ரயில்வே பாதை எந்த 2 நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது? அரக்கோணம் முதல் மெட்ராஸ் வரை அமைக்கப்பட்டது. இந்தியன் ரயில்வே அண்மையில் தெற்கு கடலோர ரயில்வே என்ற புதிய மண்டலத்தை அமைத்துள்ளது. அதன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அவ்வளோதான்.